நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா தான் காரணமே. நமக்கு பால் ஊட்டின தேன் ஊட்டின கதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்மள சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சோடனே இன்னொரு பிரச்சனை. வாசுவண்ண மகனை கொண்டு கேஸ்ல இருந்து அந்த அசோகனை காப்பாத்துற முயற்சி ஒரு பக்கம். அது கூடவே சண்முக செட்டியார கூட சேர்த்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களா? இதெல்லாம் எங்கடா போய் முடிய போகுது? நம்மளோட அழிவுலதான். அதான அவங்க லட்சியம். வாசுவனை சுகுமாரனை கைக்குள்ள போட்ட மாதிரி சண்முகனை கைக்குள்ள போட முடியாது. முயற்சி பண்ணாலும் நடக்காது. அதை தடுக்கிறதுக்கான வேலைய நாம தான் பண்ணி ஆகணும். சரிதான். வாசண்ணனோட மகனோட கேஸ மறுபடியும் விசாரணை ஆரம்பிக்க போறன்ற டென்ஷன்ல இருக்காரு. அது அவரே பாத்துக்கிட்டோம். நம்மளோட அம்மா செட்டியார்கிட்ட பண்ண போற பிசினஸ்ல இருந்து நாம எப்படி தடுக்கிறது? அவங்க கையில என்ன இருக்குன்னு சொல்லி இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றதுக்காக கிளம்பியிருக்கானுங்க. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அம்மாக்கு ஏன் எல்லாரும் உதவி பண்றாங்கன்னு தெரியுமா? மேலங்குள்ள கம்பெனியை இல்லாம ஆக்கிறதுக்கு தான். அது நம்ம அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. செட்டியாரோட கம்பெனியை அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஆர்டர்ஸ் நமக்கு நிச்சயமா கேன்சல் ஆகும். வருஷ கணக்குல அம்மாவை நம்ம கிளைண்ட்ஸ் தான் அவங்க. அம்மா அவங்களை திருப்பி கூப்பிட்டாங்கன்னா அவங்க அங்க போறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதான் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம நாம நம்மளோட எல்லா ஆர்டரையும் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதுல மூணாவதா ஒரு ஆள் உள்ள வந்தாங்கன்னா அது ஒரு போட்டியா மாறும். அம்மா நம்ம கூட சண்டை போறாங்கன்னா சொல்லவே தேவையில்ல. சில முக்கியமான கிளைண்ட்ஸை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த பிசினஸ் இயர்ல மேலங்குளம் குரூப் கண்டிப்பா இருக்காது. கொன்னு போட்டுருணும்னு நாம நம்ம அம்மாவை கொல்றதுக்கு பதிலா அந்த பொண்ணை நம்ம கடத்திட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அம்மா எதுவும் வேணான்னு சொல்லி மூலையில வந்து உட்காந்துருவாங்க. அந்த உறவை தான் நாம இல்லாம ஆக்கணும். பைரவன் இப்ப எங்க இருக்கான்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துறாங்களா? இல்ல, அதை வாங்கினதுக்கு அப்புறம் பைரவ் அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அம்மா சொல்றத நம்ம கேட்கணுமா என்ன? பைரவனை கூட்டிகிட்டு நீ உடனே அவங்க வீட்டுக்கு போகணும். அவன் கேட்ட 2 லட்சம் இல்ல, ஒரு 2000 ரூபாய் கூட அவங்க கிட்ட இப்ப இருக்காதுன்னு தெரியும். அப்புறம் பைரவ அங்க வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்ல வேண்டியதில்ல. வேண்டாம். இன்னைக்கு பணம் கிடைக்கலனா அந்த பொண்ணை தூக்கிட்டு பைரவன் போயிடுவான். விஜயலட்சுமின்ற நம்மளுடைய அம்மா வலை வீசி தேடினால கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு தான் பைரவனையும் அந்த பொண்ணையும் நான் அனுப்பி வைக்க போறேன். ஒருவேளை அது நடக்கலனா பைரவன் வந்துட்டு போன சூட மறையத்துக்குள்ள இன்னொரு பயங்கரமான அடியை கொடுக்கணும். அதுல அவங்க கண்டிப்பா விழுந்துடணும். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எஸ்ஐ சதானந்த மூலமா நாம பண்ற கடைசி முயற்சி. ஏதாவது ஒரு பொய் கேஸ போட்டு அந்த பொண்ணை நாம உள்ள தள்ளணும். ரிமாண்ட் முடிஞ்சு வரும்போது மானம் உயிர் அவளுக்கு பாதிதான் இருக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் நீ பைரவனை கூட்டிட்டு உடனே கிளம்பிட்ட. வெயிட் பண்ண வேண்டாம். சரிங்கண்ணா. வணக்கம் மேடம்.
வணக்கம். முரளி சார் கால் பண்ணாரா? கால் பண்ணாரு. இதுதான் அந்த வண்டியா? ஆமா மேடம். நீங்க வேணா ஓட்டி பாருங்களேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முரளி தானே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, நிச்சயமா நல்லா இருக்கும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் மேடம். வண்டி வாங்கி 12 வருஷம் ஆயிருந்தாலும் 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த சாரோட வண்டி தான் இது. உங்க காரை இவர் தான் மேடம் வாங்கியிருக்காரு. ஓ, என்னோட பேரு கிருஷ்ணகுமார். மெடிக்கல் ரெப்பா இருக்கேன். அப்பா ஆயுர்வேதிக் டாக்டரா இருந்தார். யூசேஜ் கம்மி தான், அதனால வண்டி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. இது அற்புதமான வண்டி மேடம். அப்பா 6 மாசத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வண்டியை கொடுத்துட்டு ஒரு பெரிய வண்டி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா உங்க வண்டியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என்ன விலையோ நான் கொடுத்துறேன் மேடம். உங்க வண்டியை நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க மனசார கொடுத்தாதான் நான் எடுத்துக்கிறேன் மேடம். அதெல்லாம் பரவாயில்ல. என்னோட சில பிரச்சனையினால என் வண்டியை கொடுக்கறப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. உங்களுக்கு என்னோட வண்டி ஒரு பெரிய சொத்தா தான் இருக்கும். தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க சாவி. இந்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கணக்கு எல்லாத்தையும் முரளி சார் சொல்லியிருப்பாரு. ஆர்சி புக்கை நேம் மாத்தினதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க மேடம், நாங்க வரோம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நம்ம தேவைக்காக இப்போ ஒரு வண்டி கிடைச்சதுக்கு அப்புறமும் உன்னோட முகம் ஏன் வாடி போயிருக்கு? என்னன்னு தெரியல, எனக்கு இந்த வண்டி கொஞ்சம் கூட பிடிக்கல. அது ஏன்? சின்ன வண்டியா இருக்கிறதுனாலயா? அதெல்லாம் இல்லம்மா, இதோட ஓனர் செத்து போயிட்டார் இல்லையா? செத்து போன ஒருத்தரோட வண்டியை நம்ம எடுத்துக்க கூடாது. இதுதான் விஷயமா? பிறக்கிறவங்க நிச்சயமா ஒரு நாள் இறப்பாங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுல ஒண்ணு இறந்து போகல, வண்டியில இருந்தும் அவர் இறந்து போகல. அப்புறம் என்ன? இருந்தாலும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எனக்கு என்னமோ இந்த வண்டி அதிர்ஷ்டம் மாதிரி தான் தெரியுது. நீ வண்டியில வந்து உட்காரு, ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம். உள்ள வந்து உட்காருமா, வா. அவ இங்க தனியா தான் இருக்கா. நான் வேணும்னா தூக்கிடட்டா? இறங்கு, பார்க்கலாம். என்ன வீட்டுக்கு வரவங்களை வெட்டுக்கத்தியோட தான் வரவேற்பியா என்ன? இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. வண்டியில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பைரவா, இந்த தைரியம் போதுமா? வெட்டு கத்தி தேங்காயை மட்டும் வெட்டாது, சில பேரை வரவேற்கிறதுக்கும் இது உதவி செய்யணும். கிருஷ்ணா பார்த்தா தெரியல. நீங்க என்ன இவ்வளவு ஜான்சி ராணியாக்க முயற்சி பண்றீங்களா? இங்க பாருங்க, கத்தி இல்ல துப்பாக்கியை கொடுத்து விட்டாலும் இவ முன்னாடி நின்னு நாங்க ஒன்னும் பயப்பட மாட்டோம். அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக உன் தங்கச்சியை பார்த்து பயப்படணும்? ஆனா
அந்த வெட்டு கத்தியால வெட்டு வாங்கின பைரவன் இப்ப பயந்து போய் நிக்கிறான். கிருஷ்ணா, நீ இதை கொண்டு போய் வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு வா. இதுக்கப்புறம் பணத்தை சாக்க வச்சுட்டு இவங்க வரவே கூடாது. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வளர்க்குறீங்களே, ஏன் அவளுக்கு அந்த அருகதை இல்லையா என்ன? உன்னோட அப்பாவோட ரத்தம் தான் அவன் உடம்புலயும் ஓடுது. போதும். ஒருத்தி கூட ஓடி போன அந்த ஆளை பத்தி இதுக்கப்புறம் நாங்க கேட்க விரும்பல. அந்த ஆள் மூலமா பிறந்த பொண்ணையை நாங்க பார்க்கவும் வேண்டாம். அப்புறம் எதுக்காகடா நீ ஏன் வீட்டை தேடி வந்திருக்க? யாராவது இங்க வான்னு உன்னை கூப்பிட்டாங்களா? நீங்க குடுக்கறேன்னு சொன்ன அந்த பணத்தை இந்த பைரவனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் என் காரை வித்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்கம்மா. சில பிரச்சனைகளை தீக்கணும்னா சில ஆசைகளை நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். நான் மட்டும் ஓட்டுறதுக்காக முதல்ல என் பேர்ல எடுத்த வண்டிடாது. அந்த வண்டி என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு சாதாரண பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னோட விருப்பத்தை நான் தூக்கி போட்டுட்டேன். இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுது. காலே உடைஞ்சாலும் கோழியை விட்டு நரி நகராதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. கிருஷ்ணா விஷயத்துல நீ இனிமே நரி மாதிரி இருக்காத பைரவா. என் பொண்ணை நீ ஒரு பார்வையால பயமுறுத்திட்ட நான் கேள்விப்பட்டனா இவளை நீ பாக்கறதுக்கு ஜெயில இருந்து வரவே முடியாது. பயம் காட்டாதீங்க மேடம். இந்நேரத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என் கூட தான் வாழ்ந்திருப்பா அவ. அதுதான் என்னோட ஆசையா இருந்தது. இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணமே அதனாலதான். அப்படின்னா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்த வாக்க மாத்த போறியா? வாக்குக்கு சாட்சியா இருந்த நீ என்னையும் இவளையும் பிரிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன்னு தெரியும். ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு. என் பசங்களை நான் வீரமா வளர்த்து கூட ஒரு இடத்துல கூட என் பசங்க வீரத்தை காட்டவே இல்லை. நாங்க ஆம்பளைங்க இல்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க. பசங்க அம்மாவை விட ரொம்ப ரொம்ப வளர்றாங்கன்னு நீங்க பொறாமப்படுறீங்க. நீங்க எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும் மேலங்குளத்தோட ஆம்பளைங்க இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டாம். நாங்க எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படின்னு இன்னும் சில நாட்கள்ல கண்டிப்பா காட்டுவோம். பைரவா வா. சண்முக செட்டியாரோட பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்க லட்சியம் எக்ஸ்போர்ட்ல எங்களை வீழ்த்ததான அப்படின்னு தெரியும். அது உங்களோட கனவு மட்டும்தான். எந்த செட்டியார் மூலமாவும் சாதிக்க முடியாத ஒரு பகல் கனவு அது. நாங்க அந்த செட்டியாரை கொன்னாவது உங்க பிசினஸை நாங்க தடுப்போம். இதனால தாண்டா உனக்கு வீரமே இல்லைன்னு சொன்னேன். ஒரு ஆளை முதுகுல குத்தணும்னா எல்லாராலையுமே அது முடியும். நேருக்கு நேரா போராடுறவன் தாண்டா உண்மையான வீரன். தைரியம் இருந்தா நீ என்ன பிசினஸ்ல தோக்கடிச்சு காட்டுறா, அப்ப ஒத்துக்கிறேன்டா நீ வீரன்னு. உங்களோட சர்டிபிகேட்ல எங்களுக்கு தேவையே இல்லை. மேலங்குளத்தோட ஆர்டர்களை உங்க கைக்குள்ள போட்டு அதை சொந்தமாக்கணும்னு நினைக்கிறது அதுவும் நல்ல விஷயமே இல்லை. காலாவதியாகாத எந்த ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட்டையும் நான் தடுக்கவே மாட்டேன். புது டெண்டரை எடுக்கிறதுக்கு யாரு வேணும்னாலும் முயற்சி பண்ணலாம். அது ஒரு தப்புன்னு பிசினஸ் தெரிஞ்ச யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க சொல்லுவோம். 3 பசங்க அந்த பிசினஸ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களோட அம்மா அந்த பிசினஸ தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் இருந்த எல்லா உறவுகளையும் யூஸ் பண்ணி அந்த பிசினஸை யூஸ் பண்ணி இவளை எம்டி ஆக்க முயற்சி பண்றீங்களா? அதுக்கப்புறம் நாங்க இங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு ஒரு தடவை நல்லா யோசிங்க. எங்க 3 பேர்ல ஒருத்தரோட உயிரை விட்டாவது
இவ்வளவு உண்டுலன்னு பண்ணிடுவோம். எச்சரிக்கை பண்ணிட்டு போறேன். இவளை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நான் ஏன் அவளை கொல்ல பாக்குறேன்? அடச்சி மானம் கெட்டவன். இதுக்கப்புறம் உன்னை நான் இந்த ஏரியாவில் பார்த்தேன், அப்புறம் நான் யாருன்றதை காட்டுவேன். போடா. வா. பாட்டி, நீங்களே யோசிச்சு பாருங்க. நானும் பாமக்காவும் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷத்துல நானும் பாமக்காவும் உங்க முகத்துக்கு நேரா கோவமா பேசியிருப்போமா சொல்லுங்க? என்னோட லக்ஷ்மி இந்த வீட்ல இருந்த வரைக்கும் அந்த தைரியம் யாருக்குமே வரல. அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சரியில்லை. ஸ்ரீதேவி வெளியில போனா மூதேவி உள்ள வரும்பாங்க. அதுக்கான பலனை எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்ப நீங்க சொன்னது சரிதான் பாட்டி. அந்த தாரை நம்ம வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலோ நம்ம வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. அடகு வைக்கிறதுக்காக கொண்டு போன நகையெல்லாம் எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து பாட்டி, அந்த நகையெல்லாம் இங்கதான் மாத்திருக்காங்க. நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சுதான் கஜேந்திரன் இப்படி ஒரு டிராமா போட்டாரு. பாட்டி, உங்களுக்கு டீல சக்கரை வேணாம்ல? நான் போய் கொண்டு வரேன். நீங்க இப்பவும் இவங்க கொடுக்கற சாப்பாட்டை நம்பி சாப்பிடுறீங்க இல்லையா? உங்களால பட்னியா இருக்க முடியாது இல்லையா? அது என்ன நீ அப்படி சொல்ற? எப்பவும் சாப்பாடு அவங்க தானே கொடுக்கறாங்க, நீ ஒன்னும் கொடுத்தது இல்லையே. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒரு நாள் நீங்க ஒரு 7 மணி நேரம் மயக்க நிலைமையில இருந்தீங்கல்ல, அது அவங்க கொடுத்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தானே ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு அதுல போட்ட தூக்க மாத்திரை ரொம்ப கம்மியா இருந்ததுனாலதான் உங்களுக்கு உடனே மயக்கம் தெளிஞ்சு போச்சு. இல்லனா இது எல்லாத்தையும் கேக்குறதுக்கு நீங்க கண்டிப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் உங்களை ஒரேடியா கொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது கொடுத்து கொள்ளலான்னு நினைக்கிறாங்க போல. உங்களுக்கு தினமும் கொடுக்கற சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை சேர்த்தாங்கன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா செத்தே போயிருவீங்க. நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? சாப்பிட வந்த நேரத்துல எதையோ பேசிக்கிட்டு. நீங்க சாப்பிடுங்க பாட்டி. நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் திரும்பி வரும்போது நீங்க இதே மாதிரி உயிரோட இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், சரியா? இவ சொன்னதையும் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேண்டியிருக்கு. அன்னைக்கு நான் டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கமே வந்தது. இதுக்கப்புறம் நான் எல்லாரையும் எப்படி நம்புறது? ஆமா, பாட்டி ஏன் சாப்பிடாம போறாங்க? ஒருவேளை அவன் நம்மளை பத்தி போட்டு கொடுத்துருப்பாளோ? என்னாச்சு பாட்டி? நீங்க எதுவுமே சாப்பிடலையே. அவ உங்களை ஏதாவது திட்டிட்டு போனாலா என்ன? இதுக்குதான் நான் சொன்னேன், அவ ஒருத்தியால இந்த வீடே நாசமா போச்சுன்னு. இங்க யாரையுமே அவ மதிக்கிறது இல்ல. அது இருக்கட்டும், உங்க வயசுக்காவது அவ மரியாதை கொடுக்கணும்ல. வேண்டாண்டி, எனக்கு மரியாதை கொடுக்கலதான். ஆனா கொல்ல முயற்சி பண்ணல. அந்த வேலையை செஞ்சது நீதானே. ஐயோ பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவங்களை கொல்ல முயற்சி பண்ண?
இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பாட்டி, உங்க நாக்கு அழுகி போயிடும். சே நிறுத்து. அழுகி சாக போறது நீதாண்டி. எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கொல்ல பார்த்த உன்னை அந்த கடவுள் சும்மாவே விட மாட்டார். இங்க பாருங்க, நேத்து வந்து அந்த புது பணக்காரி சொல்றதை கேட்டு எனக்கு சாபம் விட்டீங்கன்னா குடிக்கு தண்ணி கூட இல்லாம செத்துருவீங்க. உங்களை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதை தாண்டி நானும் உன்கிட்ட கேக்குறேன். வாசவன் மேல இருக்கிற கோவத்தை அவனோட மக கிட்ட காட்டினது உண்மைதான். ஆனா நான் உனக்கு எதிரா என்ன தப்பு செஞ்ச சொல்லு. இப்படி கொஞ்சம் கூட பயம் இல்லாம மனசாட்சி இல்லாம நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தினால உன்னை நான் எப்படி நம்புறது? வேண்டாம், நம்ப வேண்டாம். அந்த தாராவையே உங்களுக்கு சமைச்சு போட சொல்லுங்க. நாங்க சமைச்சு போட்டதாலதான் இந்த வயசுலயும் நல்லா திடமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அவ சமைக்கிட்டோம். ஏன் கையால இனிமேல் உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தொண்டை வறண்டு சாகிற நிலைமை வந்தா கூட ஜெயந்தின்னு பேரு சொல்லி கூப்பிடாதீங்க. உன் கையால விஷம் வாங்கி குடிக்கிற அளவுக்கு எனக்கு அப்படி ஒரு கதி வரவே வராது. நான் எப்பவும் யாருக்கும் எந்தவித கெடுதலும் செஞ்சதில்லை. எனக்குன்னு நேரம் வரும்போது அந்த கடவுள் என்ன கூட்டிக்கிட்டு போயிடுவார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.